இன்றைக்கி இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடுவில் சாச்சனா வந்து முத்துக்குமரன் கிட்டே கேட்குறாங்க. அதாவது ராஜமாதா வாய்ஸ்லேயே அதே மாதிரி அந்த செந்தமிழ்லேயே கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் தீபக் அண்ணா கிட்ட மட்டும் அவர் பண்ண தப்பை எதையுமே கேட்டதில்லை, தீபக் கிட்ட மட்டும் நீங்கள் எந்த தப்புமே சுட்டி காட்டினது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட எல்லாமே கேட்டிருக்கேன், நான் கேட்டது எதையுமே நீ பார்க்கலங்கிறதுக்காக நான் கேட்கலன்னு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் விஜய் சேதுபதி வாய்ஸ்லேயே பேசுகிறாரு. அதுக்கு சாச்சனா சொல்கிறாங்க, எல்லா இடத்துலலாம் உன்னை நீ கேட்கல, நீ கேப்டன்சி டாஸ்க் அப்போ மட்டும் தான் கேட்டோடனே நல்லா அடி வாங்கிட்டேன், அடி வாங்கினோடனே அதுக்கப்புறம் அப்படியே கப்சிப்னு ஆகிட்டே எந்த இடத்துலையுமே நீ கேட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அது அவருக்கு தெரியும், உனக்கு தெரியாட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திரும்பவும் முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே சாச்சனா வந்து கேட்குறாங்க, அவரோட பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருக்குது, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ப்ரொவோக்கிங்காக இருக்குது, அவரோட டோனே ரொம்ப ப்ரொவோக்கிங்காக இருக்குது, அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, இந்த வீட்டையே அவர் ரூல் பண்ணுறாருங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்குறாங்க. தீபக் அண்ணாவோட ஏஜுக்கும் இதுக்கும் கோ கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் அது ரொம்ப ஹார்ஷான கமெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே முத்துக்குமரன் வந்துட்டு, சரி இந்த வீட்டில் வேறு யாராவது அவர்கிட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு சாச்சனா சொல்கிறாங்க, இல்லை வேறு யார் கேட்டதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ கேட்டிருக்கேன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அகெயின் சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் திரும்பவும் கேட்குறாரு, நான் கேட்குறேன் நீ சொல்லு, வேறு யாராவது தீபக் அண்ணாட்ட அப்படி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே சாச்சனா சொல்கிறாங்க, இல்லை யாரும் கேட்டதில்லை அப்படின்னு. அதைத்தான் நானும் சொல்கிறேன், அவர் யாரும் கேட்குற மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆன்சர் பாருங்கள், எவ்வளோ கிளவராக ஒரு ஆன்சர். சீரியஸாக எனக்கு என்னவோ வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு அக்லி ஃபைட்டாக அது மாறிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.